why me? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்து அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு மிக அதிகமா கேட்கப்படுகிற பக்கத்து வீட்டுக்காருக்கு வந்திருக்கணும், எனக்கு எதுக்கு வந்துடுச்சுன்னு. அசிங்கம் தானே இது. என் தலைமையில மரம் விழுந்துருச்சு, அவர் தலைமையில எதுக்கு விழுகல கேட்ட அசிங்கம் தானே இது. நான் வந்து நல்லது தானே செஞ்சிருக்கேன், நல்லவனா தானே வாழ்ந்திருக்கேன், எனக்கு ஏன் இது நேர்ந்ததுன்னு கேட்டா எனக்கு என்னதுக்கு இப்படி வந்துருச்சுன்னா நான் ஏதோ ஸ்பெஷல் நினைச்சேன். நானு ரொம்ப ஸ்பெஷல், அவருக்கு வந்தா அது நார்மல். அதனால கட்டாயமா ஏதோ ஒன்று வரப்போகுது. எப்ப நீங்க இப்படி நினைச்சீங்களோ கட்டாயமா வரப்போகுது. என்னத்துக்குன்னா நீங்க ஸ்பெஷல் நினைச்சா அடி விழுகுது. என்னத்துக்குன்னா உயிர் அப்படி ஸ்பெஷல் இல்ல. இதுதான் ஆன்மீகம்னா இவ்வளவுதான். உடல் தாண்டி உடல்ல பாத்தீங்கன்னா என் உடல் உங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்குது, என் மனம் உங்களுக்கு பார்த்தா கூர்மையா இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லிக்கலாம். அது உண்மையா இருக்குது. அது கூட சக்தியில இன்னொன்னுல வித்தியாசமா இருக்குது. உள்ளத்துல பார்த்தா அப்படி ஒண்ணு இல்லை. என்னுடைய உள்ளம் உங்களுடைய உள்ளம் தனி இல்லை, உள்ளம்தான் ஒண்ணுதான். அது தொட்டா இந்த பவுண்டரி எல்லாம் போயிடுச்சு. அப்போ எனக்கு எதுக்கு வந்துருச்சு உனக்கு எதுக்கு வரல, இதெல்லாம் வராது. இதனாலதான் ஆன்மீகம் தேவை. இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். இந்த எண்ணங்கள்ல வந்தீங்கன்னா அசிங்கமாயிடுமா இல்லையா வாழ்க்கை? அந்த அசிங்கம் பண்ணிக்க வேண்டாம். அதுக்காக தான் ஆன்மீகம்.